Next part is about error in the product of two quantities. So I'm going to take two quantities A and B. The error of the two quantities, let it be del A and del B. Now we're going to find the product of those two quantities. So what is the measured value of A? It would be original value plus or minus error value, that is A plus or minus del A. Again for measured B, it is B plus or minus del B. So this is what I measure as A and B. So this is my A value, this is my B value after taking the measurement. Now I'm going to find the product of these two quantities. So product should be A into B, that is A dot B. So it is mentioned, it is indicated as Z. So then the final value, so this I'm going to now find the product for my measured A and B value. Okay, so it would be original value plus or minus error value. As I already told you, if see A value, original value, let it be 10, I have measured as 10.5. B value I have, okay, let it be for our easy calculation, let it be 11. That is 1, error value is 1, which is added up. And now B value is also 10, but I have measured as 9. Okay, so when you multiply this, the error value will also be getting added up or will be getting different stuff. So my final resultant value would be original resultant value plus or minus error value. Okay, this is same because whatever you do, if you go for product also, if you go for addition also, subtraction also, the resultant value, how we will be finding? There is an error with the difference or the addition value. Okay, can you understand? See, நம்ம வந்து ஒரிஜினல் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, நான் எடுத்துருக்கிற மெஷர்ட் வேல்யூவை ஆட் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, ஃபைனல் ரிசல்டண்ட்டில் எரர் எப்படி எழுதும்? ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் ரிசல்ட் என்னவாக இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன எரர் வேல்யூ, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இவ்வளோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது இது என்னோடய மெஷர்ட் வேல்யூவாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் எரர் இருக்குது. ஓகே, ஆக்சுவல் வேல்யூ 10 தான் இருக்கணும், 10ன்னு இதில் எரர் இருக்குது. ஸோ ஏல வந்து ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கு, பியில் வந்து ஒரு வேல்யூ லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 99 வருது. ஆனால் ஒரிஜினலாக 10 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எரர் இருக்கா? இருக்குது. எப்படி நீங்கள் எரர் இருக்குதுன்னு சொன்னீங்க? எவ்வளோ எரர் இருக்குது? 1 வேல்யூ எரர் இருக்குது. ஆமாவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் என் எரரோடு இருக்கிற வேல்யூ, இப்படி தானே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நான் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, அடிஷன் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி, ஃபைனல் வேல்யூவில் என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் ஃபைனல் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ, இப்படி தான் எழுதுவோம். ஓகே, so I hope you have understood. So what I'm going to do, so this is my resultant la I will get it as original value with error value, which is equal to measured A value is A plus or minus del A into measured B value is B plus or minus del B. Now what I'm going to do is I'm going to find the product, that is you are going to do simple multiplication. So multiplication என்ன பண்ணுவோம்? ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தால் x plus y into y plus z இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்மோடும் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டேர்ம் எடுத்து அடுத்த பார்ட்டில் இருக்கிற ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்மோடும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஏ எடுத்து பி கூட மல்டிப்ளை பண்ணி ஏபி, நடுவில் இருக்க சிம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு டெல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பார்ட் செகண்ட் பார்ட் எடுத்து மல்டிப்ளை. ஸோ del A into B plus or minus del A into del B. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்மை ஹோல் டேர்மையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏபியால் டிவைட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் ஏபிங்கிறது என்னோடய ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே ஏபியால் டிவைட் பண்ணும்போது இந்த பக்கம் டேர்மில் ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஏபி டேர்ம்ஸே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், ஏபியால் டிவைட் பண்ணிக்கிறோம். வேறஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபின்ற டேர்ம் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ ஹேவ் ஜெட். ஸோ உங்களுக்கு தெரியும் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏபின்னு போட்டாலும் ஒன்று தான், ஜெட்டுன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ இங்கே ஜெட் டேர்ம் இருக்கிறதால
ஸோ z டேர்ம் இருக்கிறதால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபின்னு ஈக்குவல் டு z, அதனால் என்ன பண்ணிக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் z-ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், வேறஸ் ரைட் ஹேண்ட் சைடை வந்து ஏபியால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த டேர்மை z-ஆல் டிவைட் பண்ணுறேன், which is z by z plus or minus del z by z equal to ab by a plus ab by ab plus or minus இந்த part a into del b by ab plus or minus b into del a by ab plus or minus del a del b by ab. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் z கேன்சல் ஆயிடும், which is 1. அப்போ 1 actually 1 plus or minus del z by z equal to ab cancel, also 1 plus or minus இங்கே ஒரு a cancel ஆகிட்டு remaining part del b by b plus or minus இதில் b காமனாக இருக்குது, b cancel ஆகிட்டு del a by a plus or minus இது அப்படியே, இதில் எந்த பார்ட்டும் கேன்சல் ஆகலை because del aங்கிறது வேறு ஏங்கிறது வேறு. ஸோ del a by a into del b by b. ஸோ இதில் ரெண்டு சைடும் 1 இருக்குது, ஸோ ரெண்டு 1ம் கேன்சல் ஆயிரும், ஸோ 1 கேன்சல்ட் ஆஃப். அண்ட் இது பாருங்கள், எரர் வேல்யூவை ஒரு எரரே 0.5 0.3 அப்படி தான் இருக்கும். இது அகெயின் ஒரிஜினல் வேல்யூ 10 9ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் 0.000 சம்திங் வரும். அண்ட் அதே மாதிரி தான் பிக்கும் 5, அதே மாதிரி பிக்கும் 0.000 சம்திங் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இன்னும் 0.006 டிஜிட்ஸ்க்கு மேலே போயிடும், which is completely negligible. So இந்த part is very smaller part, so it is completely negligible. Only this part is considerable. Okay, அப்போ del z by z equal to both you have plus or minus, so it is plus or minus del b by b plus del a by a. As I have already told you, error value simply addition, ஃபைனலாக இருக்கிற எரர் அப்படியே ஆட் தான் பண்ணிப்போம். ஸோ இட் இஸ் del z by z is equal to plus or minus del a by a plus del b by b. So this is my error part, propagation of errors for your product value. ஸோ இதை வேர்டிங்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது again இது என்னன்னு சொல்லலாம், வெறும் z இருக்கும்போது எரர் வேல்யூ அப்சல்யூட் எரர் வேல்யூன்னு சொன்னோம். இங்கே del z by zன்னு இருக்குது, ஸோ இட் இஸ் ஃப்ராக்ஷனல் எரர்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர், how do we get this fractional error? While doing product. So maximum fractional error in product of two quantities is equal to what we did, plus means sum. So sum of this one is fractional error in A, that is fractional error in B, that is sum of fractional error in each individual quantity. Okay, see, maximum fractional error for this is for product. So maximum fractional error for product of two quantities is equal to sum of fractional error of individual quantities. So this is all about propagation of errors in product of two quantities.